ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரி பேசுகிறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா தை கிருத்திகை. ஸோ அதை பற்றினது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தைப்பூசம் வந்துக்கிட்டே இருக்குது. பிப்ரவரி 1 48 நாள் 21 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க 6 நாள் விரதத்தை இன்னிலேருந்து நீங்கள் தொடங்கலாம். அந்த பற்றினதை நான் இந்த வீடியோக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ தை கிருத்திகையை பற்றி பார்ப்போம். தை மாதத்தில் 2வது செவ்வாய்க்கிழமையில தான் தை கிருத்திகை வருது. அதாவது இன்னைக்கு தான் அது. ஸோ இன்னைக்கு எந்த மாதிரியான வழிபாடெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்ருக்கீங்க. தை கிருத்திகை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கொண்டாடுறாங்க. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வர்றது முருகப்பெருமான் தான். கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வர்றதுனால இன்னைக்கு முருகனுக்கு ரொம்ப விசேஷமான பூஜைகள் எல்லாம் செய்யலாம். இன்னைக்கு சூரியன் மகரத்தில் இருக்கிறாரு. செவ்வாயும் சூரியனும் சேர்ந்திருப்பதால் இது ரொம்பவும் சிறப்பான நாள். தை மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் சூரியன் மற்றும் சுக்கிரன் வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிரத்யேகமாக பிரார்த்தனைகளை செய்யலாம். வலது கண்ணை சூரியனும் இடது கண்ணை சந்திரனும் ஆள்றாங்க. இவங்க இருவரையும் ஒருங்கி வச்சிருக்கிறவர் அர்த்தநாரீஸ்வரர். அப்படின்றதுனால இன்னைக்கு சிவபெருமான ஆலயத்துக்கு வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறந்தது. சிவன் கோவிலில் முருகன் இல்லாமல் இருக்க மாட்டார். அப்படி இல்லாத பட்சத்தில் முருகன் கோவிலுக்கு போய் கண்களுக்கு தாமரைப்பூ கொடுத்து அர்ச்சனை செய்யலாம். சிவனுக்கு வில்வம் கொடுத்து அர்ச்சனை செய்கிறது ரோக நிவாரணம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலம் பூமி வாங்க ஆசைப்படுறவங்க பூமிநாதர் சன்னதியில் அர்ச்சனை செய்யலாம். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து நாம் அதிகம் பேசாத நிலையில் பாரதி ஸ்ரீதர் இந்த தை செவ்வாயில் கண் பிரச்சனைகள் நீங்கள் எளிய பரிகாரங்களை சொல்லியிருக்காரு. அதுவும் என்னன்றதை பார்க்கலாம். கோவிலுக்கு போக முடியாதவங்க மாட்டுக்கு வெல்லம் கொடுக்கலாம். எல்லாராலும் கோவிலுக்கு போக முடியாது அப்படின்றதுனால வயதானவர்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் மாட்டுக்கு வெல்லம் கொடுக்கறது ரொம்ப சிறந்த பரிகாரமாக இருக்கும். இந்த எளிய பரிகாரங்கள் மூலம் எல்லாரும் நன்மை அடையலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கிருத்திகை நட்சத்திரம் மாதந்தோறும் வந்தாலும் அதில் ரொம்ப முக்கியமாக தை கிருத்திகையும் ஆடி கிருத்திகையும் இந்த நாட்களில் பக்தர்கள் முருகன் கோவிலுக்கு விரதம் இருந்து வழிபடுறது ரொம்பவே வழக்கமாக இருக்குது. தை கிருத்திகை அன்னைக்கு வீடில் உள்ள முருகர் படத்திற்கு சந்தனம் குங்குமத்தை வச்சு மலர் சூட்டி முருகனை திருப்புகழ் கந்தசஷ்டி கவசம் இந்த மாதிரி மந்திரங்கள் பாடல்கள் இதெல்லாம் பாடி முருகனை வழிபாடு செய்யலாம். 6 விதமான பூக்களை கொண்டு முருகனுக்கு அர்ச்சனை செஞ்சால் ரொம்பவே விசேஷம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது மாதிரி இந்த வருஷம் முருகனுக்கு வரும் முதல் விசேஷம் இந்த தை கிருத்திகை தான். தை கிருத்திகையும் அவருக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில் சேர்ந்து வருது. சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து உருவான இந்த முருகனுடைய 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வருஷம் முருகனுக்கு வரும் முதல் விசேஷம் தை கிருத்திகை தான். தை கிருத்திகையும் அவருக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கு. சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து உருவான முருகனை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க. வளர்த்த 6 கார்த்திகை பெண்களையும் சிறப்பிக்கும் விதமாக தான் இந்த கார்த்திகை நாளை தனக்குரியதாக முருகன் ஏற்றுக்கிட்டாரு. இந்த நாளை காலையில் இருந்து உணவு எதுவும் உண்ணாமல் வெறும் பால் பழம் சாப்பிட்டு முருகனுக்கு உகந்த பாடல்களை பாடலாம். மாலையில் பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு போய் அங்கே கொடுக்கும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். இதுதான் தை கிருத்திகைக்கான பதிவு. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா தைப்பூசம். இந்த 6 நாள் விரதத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த 6 நாள் விரதம் எப்போ தொடங்கணும், எப்போ முடிக்கணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். முருகப்பெருமான ஆறுமுகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு 6 முகங்கள் இருப்பதனால அந்த பெயர் வந்துச்சு. அதனாலேயே முருகப்பெருமானுக்கு 6 அப்படின்ற எண் ரொம்பவும் உகந்த எண்ணாக இருக்குது. மேலும் முருகப்பெருமானுக்குரிய விரத நாட்களாக சிறப்புக்குரிய தைப்பூசம் நெருங்கி வந்துட்டுருக்கு. இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு நிறைய பேர் 48 நாள் மாலை அணிந்து விரதம் இருந்து பழனிக்கு சென்று பழனி தண்டாயுதபாணியை வழிபாடு செய்கிறாங்க. 48 நாட்களும் விரதம் இருக்க முடியாதவங்க கூட வெறும் 6 நாட்கள் முருகப்பெருமானை நினச்சி விரதம் இருந்தாலே முருகப்பெருமானுடைய அருளை பெற முடியும். அந்த விரத முறையை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு தான் இந்த ஆன்மீக பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். விரதம் இருக்கிறது அப்படின்னா இறைவனுடைய அருளை பெறுவதற்குரிய வழிமுறை ஆகும்.
மேலும் இதன் மூலம் நம்முடைய உடலும் ஆரோக்கியமாக திகழும் அப்படின்னு அறிவியல் ரீதியாக சொல்கிறாங்க. நம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வேண்டுதல் ஆசைகள் அப்படின்னு இருக்கும். அது நிறைவேற வேண்டும் அப்படின்ற பட்சத்தில் இறைவனை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்யணும். அப்படி முருகப்பெருமானை நினைச்சு விரதம் இருந்து வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் தான் இந்த தைப்பூசம். தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் நாம் தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வருஷம் தைப்பூசம் பிப்ரவரி 1ஆம் தேதி வருது. தைப்பூச நாளன்னைக்கு திருவிழா போல் கோலாகலமாக கொண்டாடப்படும். அவ்வளவு ரொம்ப சிறப்பு வாய்ந்த அந்த தைப்பூச நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விரத முறை நிறைய பேர் பல விதங்களில் மேற்கொள்வாங்க. 48 நாட்கள், 21 நாட்கள், 11 நாட்கள், அப்படி இல்லைனா தைப்பூச நாளன்னைக்கு மட்டும் விரதம் இருக்கிறது. அதுபோல் முருகப்பெருமானுக்கு உகந்த 6 நாட்கள் நாம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். இப்படி 6 நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவங்க ஜனவரி 27ஆம் தேதி விரதத்தை தொடங்கலாம். இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருது அப்படின்றதுனால அது கூடுதல் பலனை தரும். அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து கொள்ளுங்க. வீட்டுக்கு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகனுடைய படத்தை சுத்தம் செஞ்சு அவருக்கு வாசனை மிகுந்த மலர்களை சாற்றி அவருக்கு முன்பாக ஒரே ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. பிறகு வாசனை மிகுந்த சாம்பிராணி ஊதுவத்தி இந்த மாதிரி காட்டிட்டு உங்கள் வீட்டில் என்ன இருக்கிறதோ அதை முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைக்கணும். பால், பழம், பேரிச்சம்பழம், கற்கண்டு, ஏலக்காய் இப்படி எது இருந்தாலும் அதை வச்சு முருகப்பெருமான்கிட்ட மந்திரமான சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்யணும். இதே போல் சாயந்திர நேரத்துலையும் தீபம் ஏற்றி வச்சு இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்யணும். இந்த 6 நாட்களும் உடல் நலம் சீராக இருப்பவர்கள் ஒருவேளை மட்டும் உணவை எடுத்துக்கொள்ள மீத நேரத்தில் விரதம் இருக்கலாம். சற்று உடல் நலத்தில் பாதிப்புகள் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு முறை மட்டும் சாப்பிடாமல் மீதம் இருக்கக்கூடிய 2 வேளையும் எளிமையான உணவுகளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். இந்த விரத நாட்களில் முருகப்பெருமானுடைய மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்கணும். யாரிடமும் கோபப்படக்கூடாது. எந்தவித கெட்ட வார்த்தைகளையும் உபயோகப்படுத்தக்கூடாது. பகலில் உறங்கக்கூடாது. அசைவம், மது, புகை அப்படின்னு எதுவுமே சாப்பிடக்கூடாது. தொலைக்காட்சியை பார்ப்பதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. கேளிக்கை விஷயங்களில் மனதை ஈடுபடுத்தாமல் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் மனதை ஈடுபடுத்தி முருகப்பெருமானை தொடர்ச்சியாக நினைக்கணும். தைப்பூச நாள் வர இந்த முறையில் விரதம் இருந்து முருகன் பெருமானிடம் வேண்டுதலை வச்சு வழிபாடு செய்வதன் மூலம் சீக்கிரமாக முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை. எல்லாருக்கும் முருகனுடைய அருள் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள்.